பெண்களுக்குன்னு உருவாக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு படையில் ஒரு திருநங்கை அவங்களே வந்து கன்சிடர் பண்ணி உள்ள எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தானே? கண்டிப்பா இது அங்கீகாரங்கிறத வரை எனக்கான உரிமை. ஏன்னா நான் இன்னைக்கு பெண்ணு தான், திருநங்கைங்கிற எல்லாரும் சொல்றீங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அதாவது ஒரு திருநங்கை வந்து பெத்தவங்க சமுதாயம் ஒதுக்கும், திருநங்கை இல்லாதவர்கள். ஆனா இன்னைக்கு என்ன, இந்த திருநங்கைகளே என்ன ஒதுக்குனாங்க. எங்க கூட வேலை பார்த்த சக பெண்களா இருக்கட்டும், சக காவலர், ஆண் காவலர்களாக இருக்கட்டும், உயர் அதிகாரிகளாக யாருமே என்ன ஒரு திருநங்கைன்னு பார்த்து பேசுனதில்லை, ஒதுக்கி வச்சதில்லை. 1 வீக் ட்ரைனிங்ல என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு? அதுதான் சொல்ல வரேன். பெண்களுக்கான நடக்கிற குற்றங்களுக்கான எல்லா தடுப்புகளுக்கான வழிமுறைகள் எங்களும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கராத்தே ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 1 வீக் சிங்கப்பெண் சிறப்படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. டக்குன்னு ஆல்ரெடி எக்ஸஸாக இருக்கக்கூடிய காவலர்கள் அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இல்லை அதெல்லாம் இல்லை. ஒரு பெண் விழுந்தப்ப அப்பவே அந்த முதல் பண்ணுவீங்க, ப்ளஸ் ஒரு லேடி வந்து அடிச்சாங்க அப்படின்னு அந்த இடத்துல அப்படி இருந்துட்டு இன்னைக்கு அதே மாதிரியான ஒரு பெண்கள் பாதுகாப்பு படையில் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய பணிகள் இருக்கிறது அப்படி இது நினச்சி பார்த்தீங்க? கண்டிப்பாக நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஹெல்ப் பாதிக்கப்பட்டவங்க நம்ம கிட்ட வந்தா நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்ன சொல்லு அப்படின்னு ஒரு கோவம் இல்லாமல் அவங்க கிட்ட நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி, நம்ம சிஸ்டர் மாதிரி அவங்கள ஃபர்ஸ்ட் அணுகுமுறை பண்ணணும். இப்போ 100க்கு வந்து கால் போதுன்னா அது டேரெக்டாக உங்களுக்கு தான்? டேரெக்ட் எங்களுக்கு தான் ஃபார்வர்ட். 107 ஃபர்ஸ்ட் கேஸே எங்களோட கேஸ் தான். எங்களுக்கு கொடுத்த ஒரு சரகத்தில் ஒரு கால் வரும், 100 கால்ஸு. ஒரு பெண்ணுக்கிட்ட ஒருத்தர் குடிப்பதில் தவறாக நடக்கணும் ட்ரை பண்ணியிருக்கேன். திடீர்னு சாருங்களே போவாங்க, அந்த உமன்ஸ் கிட்ட போய் விசாரிக்க கொஞ்சம் அவங்களும் சில விஷயங்களை தயக்கம் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நாங்கள் பெண்களாக போகையில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு பெண்கள் இருக்கிறாங்க தைரியமா அப்படின்னு அவங்க ஒரு இதாக இருக்காங்க. ஐ மீன் எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு என்னை எழுதி வாங்கினவங்க எனக்கு ஒரு அமௌண்ட் கொடு, எனக்கு தீபாவளிக்கு பணம் கொடு, 1 லட்சம் கொடு, பொங்கலுக்கு 50,000 கொடு அப்படின்னு என்னை வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை என்னென்னா, ஆனரபிள் சிஎம் சாரை நேரில் பார்த்து அவர்கிட்ட சல்யூட் பண்ணி அவர்கிட்ட இந்த டீமில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை. அறுவை சிகிச்சையில் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். ஃபயர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 2ஆம் நிலை காவலர் இருக்கக்கூடிய தீபிகா இருக்காங்க. ஸோ தீபிகா வந்து 2ஆம் நிலை காவலர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு திருநங்கை காவலர் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போது தமிழ்நாடு முதல்வர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையில் ஒரு காவலராகவும் வந்து இப்போ இணைஞ்சிருக்காங்க. அவங்கள்ட்ட பேச நிறைய விஷயங்கள் வாங்க பேசலாம். மேடம் வணக்கம். வணக்கம். நான் முதல்ல உள்ளே போகிறதுக்கு முன்னாடி தீபிகா அவங்களோட ஜேர்னி எங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு? இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் நிறைய பெண் காவலர்கள் இருக்காங்க. ஒரு திருநங்கை காவலராக உள்ளே வர்றதுக்கான அந்த ஜேர்னி அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? என்னோட பேர் தீபிகா. என்னோட சொந்த ஊர் வந்து தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டம் விஸ்வநாத பேரின்னு ஒரு கிராமம். அந்த ஊர்லேருந்து எனக்கு ஜெண்டர் இஷ்யூனால வீட்டில் வந்து ஏற்றுக்கிடலை. 2010 நான் வந்து எங்கள் ஊரை விட்டு நான் வெளியேறி சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் லைஃப் வந்து எப்படின்னா, ஒரு 1 டே வந்து ரொம்ப அதாவது சென்னைக்கு ஃபஸ்ட்டு வயசு 16. இந்த சென்னை சர்வை பண்ணணுன்னா ஒரு மேக்ஸிமம் மேஜரான ஒரு மெச்சூரான வயசு இருந்தால் தான் சர்வை பண்ண முடியும். அந்த டயத்தில் 16 வயசில் இங்கே வரையில் எனக்கு சென்னை வந்து நரகமாக தெரிஞ்சுது. ஏன்னா வந்து சென்னையில் யாரையும் தெரியாது, எந்த ஊரும் தெரியாது. எக்மோர் இறங்கி எக்மோர்லேருந்து கோயம்பேடு வரைக்கும் நடந்தே போய் அங்கே ஒரு நாள் ஃபுல்லாக சர்வே, ஐ மீன் பசியும் பட்னியுமா பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன். அப்போது நம்ம திருநங்கைகள் தான் ஒரு சிலர் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அவங்களோட ஒரு 15 நாள் வீட்டோடு இருக்கையில் எனக்கும் சில விஷயங்கள் வந்து நம்ம சொசைட்டியை விட்டு ஒதுக்கப்பட்டுட்டோம், இனிமேல் இந்த லைஃப் தான் எடுக்கணும், திருநங்கையாக நம்மளோட உணர்ச்சியும் இனிமேல் வெளியே கொண்டு வந்துக்கணும் அப்படின்னு திருநங்கையாக மாறுறேன். அவங்க கூட லைஃப் ரன் பண்ணுறேன். 2012 எனக்கு சர்ஜரி நடக்குது. அதுக்கப்புறம் 2 வருஷம் அவங்களோட சர்வை பண்ணுற மறுபடியும் 2014 அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நான் படிக்கணுமா, நான் போலீஸ் ஆகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிற. அதாவது இன்றைக்கி திருநங்கை சமுதாயம் ஒதுக்குன, அதாவது ஒரு திருநங்கை வந்து பெற்றவங்க சமுதாயம் ஒதுக்கும், திருநங்கை இல்லாதவர்கள். ஆனால் அன்றைக்கி என்ன, இந்த திருநங்கைகளே என்னை ஒதுக்குனாங்க. இந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, படிக்கக்கூடாது. நீங்கள் படிக்கணும்னு சொன்னதுக்கு. ஏன்னா அதை ஏன் நான் சொன்னேன்னா, நான் 11 டிஸ்கன்டினியூ பண்ணி தான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். வந்தப்போ தாசன் தான் கேட்குறேன், பிடிக்காம தான் கொஞ்ச நாள் கேட்குறேன். அப்புறம் அது வந்து ஒரு ரொட்டீன் மிஷின் ஒர்க் மாதிரி. மார்னிங் 4:30க்கு எந்திக்கணும், 5 o'clock அங்கே போகணும், நைட்டு ஒரு 9 o'clock வரணும். கண்டினியூ அந்த ரன்னிங்லேயே எனக்கு மைண்ட் அந்த அளவுக்கு வரல. அப்போது ஒரு சின்ன இன்சிடென்ட் நடக்குது நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில். ஒரு சிஸ்டர் வந்து ட்ரெயின் ஏரில் தவறி விழுந்துட்டாங்க, அன்கான்ஷியஸ் இருக்கிறாங்க. யாரும் ஹெல்ப் பண்ணல. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி ஆம்புலன்ஸ்லாம் வர வச்சு அவங்கள ஸ்ட்ரெச்சருக்கு சேஞ்ச் பண்ணல. எனக்கு ஒரு அடி விழுந்துச்சு பின்னாடி இருந்து. ஒரு லேடி அடிக்கிறாங்க.
அப்போது நான் ஏன் நீங்கள் என்ன அடிக்க நீயெல்லாம் அந்த பொண்ணு தொடலாமா, அவங்க ஜெண்டர் பார்க்குறாங்க அந்த இடத்துல, அதாவது அவங்க ஃபீமேல் நாட் தேர்ட் ஜெண்டர் திருநங்கை அப்படிங்கிற மாதிரி பார்த்து அந்த வார்த்தை சொல்லி அடிக்கும். அந்த இடத்துல இருந்த ஒரு போலீஸ்காரங்க, அக்கா உனக்கு அறிவு இருக்கா, அந்த பொண்ணு தான் அன்னைக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணா, இவ்வளோ நாளும் ஐ மீன் ஆம்புலன்ஸ் வர வச்சது நான், அவங்களுக்கு கை காலெலாம் தேய்ச்சி விட்டு அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம், அவங்க ஃபோன் அடிச்சுக்கிட்டு வேறு இருக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டாங்களான்னு அடிக்கிறாங்களா இல்லை எதுக்கு அடிக்கும், இருந்தாலும் தகவல் சொல்லவும் இல்லை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நாங்களும் வந்துடும்ட்டாங்க. எல்லாம் நான் ஒரு ஆள் பார்த்துட்டு அப்புறம் நான் அந்த ஹெல்ப் பண்ணவும் அவங்களுக்கு வந்து அது ஒரு ஈகோ மாதிரி ஆயிடுச்சு, பொண்ணுங்களை வந்து திருநங்கை தொடுற மாதிரி. அப்போ அந்த இடத்துல அந்த போலீஸ்காரங்க தான் வந்து ஒரு அதிகாரமாக உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு சொல்ல அவங்களோட என்கிட்ட சவுண்டாக பேசணும், அந்த போலீஸுக்கிட்ட வாயே திறக்கலை அந்த லேடி திறக்க. அப்போதான் என் மைண்டில் தோணுச்சு, அப்போ அந்த யூனிஃபார்முக்கு அவ்வளோ பவர் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மைண்டில் செட் பண்ணி எங்கள் திருநங்கை அம்மாங்கிட்ட போய் சொல்கிறேன். அவங்க அதை புரிஞ்சுக்கிடலை, என்னை படிக்க விடலை. அப்போ எங்கள் திருநங்கைகள்லேருந்து எனக்கு அவங்களுக்கு எந்த ஒரு இதாக இல்லை, சம்மந்தம் இல்லை, ஐ மீன் நான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் அவங்க பொறுப்பு இல்லை அப்படிங்கிற. ஏன்னா வந்து இந்த சென்னையில் வந்து நிறைய திருநங்கைகளுக்கு இன்சிடென்ட் நடக்குது, அது ஒன்று திருநங்கைகளால் இருக்கலாம் இல்லை ரவுடி பசங்களால். அப்போ எனக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அவங்க பொறுப்பு ஏற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டே என்னை த்ரெட்டன் பண்ணி என்னை மிரட்டி அதை எழுதி வாங்கிட்டாங்க. ஆனால் அவங்கள விட்டு 2014 வெளியே வந்துட்டு எங்கே வாழன்னு தெரியல சென்னையில். அப்படியே ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. 2016 உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பிரித்திகா யாஷினி ஃபஸ்ட்டு உதவி ஆய்வாளர் சொல்லிக்கலாம். எனக்கு அதெல்லாம் பார்க்க இன்னும் ஒரு ஆசை வருது, நம்ம டிகிரி பண்ணி தான் நம்ம கூட எழுதியிருக்கலாமா அப்படின்ட்டு. அந்த இயர் முடியவங்களையும் 2017 போலீஸ் எக்ஸாமுக்கு திருநங்கையில் எழுதலான்னு சொல்லிட்டு ஒரு ஜீவோ வருது. அது எனக்கு ப்ளஸ் ஆகிட்டு அந்த அக்கா கிட்ட நான் கான்டாக்டில் இருக்கேன், அந்த போலீஸ்காரங்க கிட்ட. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, எழுதுகிறேன், ஃபெயில் ஆகுறேன். ஐ மீன் ஃபஸ்ட் அட்டம்ப்டே யாருக்கும் ஒரு சிலருக்கு லக்காக இருக்கலாம், ஒரு சிலருக்கு அன்லக்காக இருக்கலாம், அந்த மாதிரி ஃபெயில் ஆகிறேன். அப்போ எங்கள் திருநங்கை சமுதாயம் எல்லாம் வந்து என்னை இந்த 15-20,000 வெளியில் வந்ததுக்கப்புறம் எங்கே இருந்தீங்க? இப்போ வந்து ஓகே நீங்கள் போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி திருநங்கை அம்மா கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் படிக்கணும்னு, அவங்க எதிர்க்கிறாங்க, அதை விட்டு வெளியில் வர்றீங்க. வெளில வந்ததுக்கப்புறம் அந்த ட்ராவல் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாமுக்கும் அந்த வெளில வந்ததுக்குமான கண்டிப்பாக சொல்லி இல்லையா, அது எப்படி அந்த கேப் கண்டிப்பாக சொல்லிடணும். அவங்கள விட்டு வந்துட்டு அவங்க என்னை வேலை விடலை. இதே சென்னையில் தனித்தனியாக ஒவ்வொரு ஏரியாவில் வீடு போகிறேன், அவங்களுக்கு நான் எங்கே இருக்குன்னு ஏதோ ஒரு திருநங்கை மூலம் தகவல் தெரியுது. அங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க, வீட்டை அடித்து உடைக்கிறாங்க, ஹவுஸ் ஓனரோட பிரச்சனை பண்ணுறாங்க, அதனால் என்னை வீடு காலி பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி இருக்கல நான் அந்த டயத்தில் யாசகம் தான் கேட்டு வாழ்கிறேன். ஏன்னா எனக்கு வாழ்க்கை நடத்தணும், சாப்பாடு பார்க்கணும், சென்னையில் தனியாக இருக்கிறேன், ஒரு வீடு பார்க்கறனால மினிமம்னால 5,000 ரூபாய் குறையாமல் வீடு கிடைக்காது. அதுவும் ஒரு திருநங்கைன்னா இப்போ 2,500 பப்ளிக் கொடுக்குற வீட்டை திருநங்கைகளுக்கு 5,000 தான் கொடுப்பாங்க கம்பல்சரி. அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அந்த 5,000 அன்றைக்கி நான் யாசகம் கேட்டால் தான் என் லைஃப் ரன் பண்ண முடியும். 2014 டிசம்பர்லேருந்து ரன் பண்ணுறேன். அவங்க போகிற இடத்துல எனக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. 2017 அந்த எக்ஸாம் அந்த ஸ்ட்ரகிள் டயத்துலையும் நான் அவங்க அந்த கொடுக்குற ஸ்ட்ரகிள்லையும் நான் படிக்கிறேன், யாசகம் கேட்குறேன், எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே ஒரு ஓகே. ஸோ மூணுமே ரொட்டீனாக பண்ணிக்கிறேன். அதாவது இந்த சென்னையில் சர்வை பண்ணுறதுக்கு லைஃப் வேணும், அப்புறம் யாசகம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், இல்லை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு வாட்டியும் அட்டன் பண்ணுறேன், அதாவது 2-3 வாட்டி அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகிறேன். அந்த 3 வாட்டி அட்டன் பண்ணல, இந்த 3வது வாட்டி அட்டன் பண்ணல இவங்களோட ஸ்ட்ரகிள் எனக்கு அதிகமாகுது. எனக்கு வருஷத்துக்கு இவ்வளோ கொடு, ஐ மீன் எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லைன்னு என்னை எழுதி வாங்கினவங்க எனக்கு ஒரு அமௌண்ட்டு கொடு, எனக்கு தீபாவளிக்கு பணம் கொடு, 1 லட்சம் கொடு, பொங்கலுக்கு 50,000 கொடு அப்படின்னு என்னை வந்து ரொம்ப த்ரெட்டன் பண்ணுறாங்க. அப்போது இந்த சூளமேடு ஸ்டேஷனில் வந்து இன்ஸ்பெக்டர் ஆனந்த் பாபு அப்படின்னு ஒரு சார் வராங்க. அவர்கிட்ட போய் என்னோடய குறைகளை நான் சொல்கிறேன். அவர் வந்துட்டார் 2017, பட் நான் போய் அவர்கிட்ட 2018 தான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குறாங்க, என்னால் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக அந்த இடத்துலேருந்து படிக்க முடியலை, எனக்கு நான் படிக்கணும், நான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். அப்போ அவர் ஒரு மீட்டிங் கன்வெக்ட் பண்ணிவிட்டு எல்லா திருநங்கையும் வர சொல்லி அவங்களுக்கு அது எதுக்கு வர சொன்னாலும் யாருக்கும் தெரியாது, அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு அவங்க பேரை குறிப்பிடாமல், தீபிகா வந்து எங்கள் ஸ்டேஷன் பொண்ணு, நாங்கள் படிக்க வைக்கிறோம், யாராவது இந்த பொண்ணுக்கு ஸ்ட்ரகிள் கொடுத்தீங்க, எதுவும் பிரச்சனை பண்ணிங்கன்னா டோட்டலாக இருக்கிற எல்லாரையும் நான் ரிமாண்ட் பண்ணிவிடுன்னு ஒரு வார்னிங் கொடுக்கவும் எனக்கு அவங்க கொடுக்குற அந்த ஸ்ட்ரகிள் கொஞ்சம் குறையுது. குறைஞ்சிட்டு நான் கொஞ்சம் லைஃப் வந்து மறுபடியும் இது பண்ணுறேன். 2019 மறுபடியும் போலீஸ் எக்ஸாம், ஏன்னா 2017 ஃபெயிலு, 2018 ஃபெயிலு. அந்த ஃபெயில் டயத்துலேயே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகும். நான் அந்த இன்ஸ்பெக்டரை போய் பார்க்குறேன், என்னால் சர்வே பண்ண முடியல, இந்த மாதிரி லைஃப்பில் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்கன்னு அவர் ஒரு சின்ன உதவி பண்ணுறாரு, நீ படி நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணல. 2019 போலீஸ் எக்ஸாமும் மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, அப்ளை பண்ணுறேன். அங்கே எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் என்னென்னா, ஆன்லைன் வந்து 26 வயசு பிறந்துட்டாலே அவங்க வந்து எழுத முடியாது, எலிஜிபிள் இல்லை அப்படின்னு மெசேஜ் வருது.
அதாவது ஒரு திருநங்கை வந்து இன்றைக்கி வந்து எந்த ஒரு கேட்டகரியாக இருக்கலாம், அவங்க எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கலாம். ஆனால் இவங்க வந்து டிபார்ட்மெண்ட்டில் என்ன செய்கிறாங்க, திருநங்கைனா எம்பிசி தான், எங்களுக்கு வந்து ஜாதி மதம் மொழி இனம் எங்கள் திருநங்கையில் கிடையாது. அப்படி இருக்கல நாங்கள் வந்து அதை எப்படி ஏற்றுக்கிட முடியும்? அப்படி இருக்கல நாங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறோம். இந்த மாதிரி எங்களுக்கு திருநங்கைகளுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுங்க. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து பெண்களுக்கு ஆண்கள் கொடுக்குறீங்க, அது போக பெண்கள் ஆண்களையும் ஷெட்யூல் காஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் மார்க் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறீங்க. அந்த பெண்கள்லையும் சிலர் இப்போ உங்களுக்கு ஏஜ் பார்டர் வச்சாங்களா? ஆமாம், 26 வரைக்கும். ஐ மீன் 26 பிறந்தாலே எலிஜிபிள் கிடையாது. ஓகே, 25 இருக்கணும். ஓகே, அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாகுது. அப்படி இருக்கையில் உமன்ஸுக்கு டிஸ்ட்ரிபிள் விடோன்னு ஒரு கேட்டகரி கொடுத்து அவங்களுக்கு 35 கொடுக்குறாங்க, எக்ஸ்ஆர்மி மனு 45, இவ்வளோலாம் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கல. எங்களுக்கு அந்த 25ங்கிறது ஒரு முட்டுக்கட்டை மாதிரி இருக்கவும் சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறேன். ஒரு எக்ஸாமுக்கு அலோட் பண்ணுறாங்க, எக்ஸாம் எழுதுகிறேன், ரிசல்ட் எந்த ஹோல்ட் பண்ணுறாங்க. நான் மறுபடியும் கேஸ் போடுறோம், எங்களை ஃபிசிக்கல் எடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் வாங்குகிறோம். நாங்கள் ஒரு 6 பேர் கேஸ் போடுறோம், என்னோட சேர்ந்த ஒரு சக திருநங்கைகளோட. எங்கள் கேஸ் இப்போ வரைக்கும் நிலுவையில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2020 கோவிட்டில் உலகம் முழா பாதிச்சது. அப்போது எனக்கு இந்த வேலையே வேணாம், மறுபடியும் நம்ம யாசகம் தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு மைண்டு செட் பண்ணி வரையில் நம்ம சகோதரன் சொல்லிட்டு திருநங்கை அமைப்பு ஒன்று இருக்குது. அது மூலமாக கார்பரேஷனில் ஒரு வேலை கிடைக்குது, 15,000 டெம்பரவரி. அப்போ அந்த வேலைக்கு நான் போகிறேன். அங்கே மக்களோட அணுகுமுறைகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது ஒரு திருநங்கையாக வேலைக்கு போகிறவங்கள அவங்க பார்க்குற பார்வையில் நல்லா இருந்துச்சு. அப்போ இது பர்மனெண்ட் ஆனால் கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கையில் 2020 இந்த எக்ஸாம் ஒன்று அலோட் பண்ணுறாங்க. அதில் என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குதுன்னா, திருநங்கைகளை வந்து நாங்கள் எஸ்சி கேட்டகரியில் எடுக்கிறோம், 29 வயசில் எடுக்கிறோம் அப்படின்னு கிடையாது. எனக்கு அப்போ 27 நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது 27 நடக்க 29, அப்போ எனக்கு 2 வயசு இருக்குது. இந்த 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 வாய்ப்பை கண்டிப்பாக, அதாவது கேஸ் ஒரு பக்கம் நடந்தாலும் நடக்கட்டும், ஏன்னா அதையே சார்ந்திருந்து நம்ம வெயிட்டிங்கில் இருக்கிறதுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தலாம், ஒரு ஃபைனலாக ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் வரேன். 2020 எக்ஸாமு, 21 ஃபிசிக்கலு, 22 ட்ரைனிங், ஒரு 1.5 வருஷம் அது அந்த சரௌண்டிங் ஓடிச்சு. அதில் செலக்ட் ஆகிட்டேன். ஓகே, செலக்ட் ஆகிட்டு ட்ரைனிங் இங்கேருந்து சென்னையிலேருந்து நான் திருச்சி நவல்பட்டுன்னு ஒரு போலீஸ் ட்ரைனிங் ஸ்கூல் இருக்குது, அங்கே போகிறேன், ட்ரைனிங் பண்ணுறேன். 7 மாதம் ட்ரைனிங் முடியுது, 1 மாதம் ப்ராக்டிக்கல், 8 மாதம் ட்ரைனிங் முடியுது. எனக்கு என்ன ஒரு ஆசைனா, வெளியில் எங்கேயும் போட்டாங்கன்னா எனக்கு வந்து தெரியாத இடம். ஏன்னா 16 வயசில் வந்துட்டேன், இப்போ எனக்கு வயசு 32 33 வயசு ஆகுது. 17 வருஷமாக சென்னையில் சர்வை பண்ணுறேன். அப்படி இருக்கல திடீர்னு என்னால் வெளியில் போய் சர்வை பண்ணால் கொஞ்சம் கஷ்டம். அப்படிங்களா எனக்கு சென்னை சிட்டி வேணும்னு கேட்குறேன். அங்கேயும் எங்களுக்கு கேட்பாங்க, வில்லிங் அப்போ உங்களுக்கு சென்னை வேணுமா, உங்கள் டிஸ்ட்ரிக் வேணுமா. அப்போ நான் சென்னை சிட்டி கேட்குவேன், எனக்கு இங்கே கிடச்சிருச்சு. சென்னை பெருநகர் ஆயுதப்படையில் வந்து அறிக்கை பண்ணிவிட்டு ஒரு 3.5 வருஷம் ஆயுதப்படையில் வேலை பார்த்தேன். எங்கள் கூட வேலை பார்த்த சக பெண்களாக இருக்கட்டும், சக காவலர், ஆண் காவலர்களாக இருக்கட்டும், என் உயர் அதிகாரிகளாக யாருமே என்னை ஒரு திருநங்கைன்னு பார்த்து பேசுனதில்லை, ஒதுக்கி வச்சதில்லை. ஒரு ஒரு ஃபேமிலி, அதாவது என்னை வந்து சமுதாயம் ஒதுக்கிருச்சு, அப்பா அம்மா ஒதுக்கிட்டாங்க, திருநங்கை சமம். அப்போ எனக்கு 3 பக்கம் ஒதுக்கிப்பட்ட இடத்துல 4வதாக எனக்கு கொடுத்த எனக்கு மிகப்பெரிய என்னோட உறவு என்னோட காவல்துறை உறவு தான். எனக்கு காவல்துறை உறவு நல்லா ஒரு அடைக்கலம் கொடுத்து இந்த வீடு வந்து 5 வருஷம் ஆகுது. அவங்களோட நல்லா சர்வே பண்ணேன், டியூட்டி நல்லா பார்த்தேன். இது வரைக்கும் எந்த ஒரு ரிமார்க் இல்லாமல் நல்லா டியூட்டி பார்த்துட்டேன். ஓகே, இப்போ இதுக்கு இன்னும் வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி இப்போ அடுத்த நிலையாக இப்போ தமிழ்நாடு முதலமைச்சரால் உருவாக்கப்பட்ட அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் நீங்களும் ஒரு காவலராக அதில் வந்து தேர்வாகிறீங்க. இது எப்படி இருக்குது? அது கண்டிப்பாக இதை நான் எதிர்பார்க்கல. நான் சட்டம் ஒழுங்கு விருப்பம் மனு கொடுத்தேன்னா அதுக்கு எனக்கு சட்டம் ஒழுங்கும் கிடச்சிருந்துச்சு. போன லாஸ்ட் இயரில் நவம்பரில் சேத்துப்பட்டு G7 சேத்துப்பட்டு சட்டம் ஒழுங்கு காவல் நிலையத்தில் சேர்ந்தேன். அங்கே இருக்கிற எங்களோட ஏசி டிசிங்க வந்து யாருக்குமே வந்து நான் ஒரு திருநங்கை, ஏதோ ஒரு பொண்ணு நல்லா ஃபோல்டாக பேசுது, அவங்களுக்கு என் வாய்ஸ் வச்சு இதை வச்சு அவங்க நினைக்கல, பட் ஒரு தைரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட நல்லா பேச பழக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு, தீபிகா நாளைக்கு நீங்கள் ட்ரைனிங் நாளானைக்கு கிளம்பணும், கொஞ்சம் பேக் பண்ணிக்கோங்க. நான் எதுக்குமே வில்லிங் கொடுக்கல, இல்லைம்மா அவனை சிங்கப்பெண் டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு சில சாருங்களுக்கு அங்கே செலக்ட் பண்ண சார் மேடம்ங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, என்னை தகவல் கொடுக்குற சார் சொல்கிறாரு இந்த மாதிரி போகணுன்னு. சார் நான் திருநங்கைன்னு உங்களுக்கு தெரியும், அங்கே போடாமா நீ ஜெயிச்சுட்டு வரணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் ஒரு தைரியமாக கூட ட்ரைனிங் போனேன். 7 நாள் ட்ரைனிங்கு நல்லா, அதை மீன் ஏற்கனவே இது வந்து சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கும் மற்றும் அவங்களுக்கு நடக்கிற குற்றங்கள்லேருந்து தடுக்கிறது தான் இந்த டீமோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே. அப்படி இருக்கையில் இப்போ வந்து புதுசாக ஒருத்தவங்களை கொண்டு வந்தோம்னா அவங்களுக்கு நிறையா மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும், லா கற்றுக் கொடுக்கணும். அப்படிங்கிற
வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க இல்லை பெண் போலீஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து ட்ரைனிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே கொடுக்கப்பட்டு எல்லாருக்குமே கண்டிப்பாக கொடுத்துருக்கு. ஓகே. ஏன்னா இப்போ எல்லாரும் பொதுவெளியில் என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க, டக்குன்னு ஆல்ரெடி எக்ஸஸாக இருக்கக்கூடிய காவலர்கள் அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இல்லை அதெல்லாம் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு போலீஸ் பர்சன்ஸ் எங்களுக்கு இதுக்கான தனி ட்ரைனிங் ஒரு வாரம் கொடுத்துருக்கோம். அதாவது ஏற்கனவே நாங்கள் போலீஸில் ட்ரைனிங்கில் இருப்போம். அப்படி இருக்கையில் இப்போ ஒரு புதுசாக ஒருத்தவங்க ட்ரைனிங் வராங்கன்னா இதை புரிஞ்சுக்கிடும். நான் இது வேணும், ஏற்கனவே போலீஸில் இருக்கிறவங்க ட்ரைனிங்கில் இருக்கிறவங்க ஒரு வாரம் ட்ரைனிங்கில் நாங்கள் ஏற்கனவே படித்தது, அதாவது நம்ம இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தில் ஐபிசி சிஆர்பிசி செக்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ அதை சேஞ்ச் பண்ணி மாற்றி பிஎன்எஸ் அண்ட் பிஎன்என்எஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. இதில் சில சட்டங்கள் என்ன வருதுன்னா, பெண்களுக்கான குற்றங்களுக்கு முன்னாடி இந்த சட்டங்களுக்கும் ஒரு சில பிரிவுகளில் இன்னும் கொஞ்சம் கடுமையாக சட்டங்கள், இந்த மாதிரி வந்து வன்கொடுமைகள் செஞ்சால் என்ன சட்டங்கள் அப்படின்னு கொஞ்சம் பனிஷ்மெண்ட்டு ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்து, அப்படி சப்போஸ் அந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, நாங்கள் போய் அவங்களுக்கு பாதுகாக்க போனால் எங்களையும் பாதுகாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸும் கற்றுக் கொடுத்து ஒரு 1 வீக் நல்லா ட்ரைனிங். இப்போ அந்த 1 வீக் ட்ரைனிங்கில் என்னென்ன விஷயங்கள் இருந்துச்சு? அதுதான் சொல்ல வரேன். பெண்களுக்கான நடக்கிற குற்றங்களுக்கான எல்லா தடுப்புகளுக்கான வழிமுறைகள் எங்களும் மார்ஷல் ஆர்ட்ஸ் கராத்தே ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த 1 வீக்கு நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. மார்னிங் எழுந்தோடனே கராத்தே, அது முடிஞ்சோடனே லா கிளாஸில் என்னென்னா, நம்ம வந்து அதாவது கராத்தேங்கிறது நம்ம எப்படினாலும் நம்மக்கிட்ட இருக்க லத்தி வச்சு கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஒரு சிலர்லாம் நிறைய பாக்ஸிங் இந்த மாதிரி விஷயம் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதனால் அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். ஆனால் பெண்கள் மற்றும் அந்த குழந்தைங்களை அவங்கள அந்த இடத்துல பாதுகாக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு லா இருக்குது. அந்த லாக்குள்ளேயும் அவங்கள எப்படி நம்ம அணுகுமுறை பண்ணுறது, அவங்க அப்படி பாதிக்கப்பட்டவங்க நம்மக்கிட்ட வந்தால் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்ன சொல்லு அப்படின்னு ஒரு கோவம் இல்லாமல் அவங்கக்கிட்ட நம்ம கூட பிறந்தவங்க மாதிரி, நம்ம சிஸ்டர் மாதிரி, நம்ம அம்மா மாதிரி, தங்கச்சி மாதிரி, ஏதோ ஒரு இதில் முறையில் அவங்கள ஃபஸ்ட்டு அணுகுமுறை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய சைக்காலஜிஸாகவும் சரி லா கிளாஸில் எல்லாமே நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இந்த 1 வீக் இந்த கிளாஸில் இதுவும் மார்ஷல் ஆர்ட்ஸ் நடந்துச்சு. இதில் என்ன ஹைலைட்னா, அந்த 6 நாள் முடிஞ்சு ஏழா நாங்கள் கிளம்பையில் அங்கேருந்து சென்னை கிளம்பையில் தான் தெரியும் நான் திருநங்கைன்னு அங்கே இருக்க 500 பேருக்கும் தெரியாது. அதுதான் எனக்கு ஒரு ப்ளஸ். ஏன்னா வந்து எல்லாருமே ஜாலியாக இருந்தோம், ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். நல்லா ஒரு எனக்கு வந்து அந்த 1 வீக் வந்து ஆல்ரெடி நான் 7 மாதம் ட்ரைனிங் 8 மாதம் ட்ரைனிங்கில் இருந்திருக்கேன். எனக்கு அந்த லைஃப்குள்ளே போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு அங்கீகாரம் தானே. ஏன்னா ஒரு தமிழ்நாடு காவல்னால பெண்களுக்குன்னு உருவாக்கப்படக்கூடிய ஒரு சிறப்பு படையில் ஒரு திருநங்கை அவங்களே வந்து கன்சிடர் பண்ணி உள்ள எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப இது உங்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் தானே. கண்டிப்பாக இது அங்கீகாரங்கிறத வரை எனக்கான உரிமை. ஏன்னா நான் இன்னைக்கு பெண்ணு தான், திருநங்கைங்கிற எல்லாரும் சொல்கிறீங்க. நான் இது வரைக்காவது யாராவது என் பேர் என்னன்னு கேட்டால் ஐம் டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்ல மாட்டேன், டிரான்ஸ்வுமன் மீனிங் என்ன, திருமங்கை தான். நாங்கள் திருநங்கைகள் அல்ல, திருமங்கைகள். அப்புறம் பெண்கள் பாதுகாப்பில் நானும் ஒரு பெண்ணாக இருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக என்னோட பாதுகாப்பு சிறப்பாக கொடுப்பேன். இது எப்படி இருக்குது? இந்த அரசும் வந்து உங்களை வந்து ஓகே கன்சிடர் பண்ணி எடுத்திருக்காங்க இல்லையா, எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் இல்லாமல் ஓகே சமமாக ஒரு ட்ரீட் பண்ணி ஈக்குவல் பண்ணி உங்களை வந்து அதே போல் இங்கே வந்து இந்த சிறப்பு படைக்கும் எடுத்திருக்காங்க இல்லையா, ஒரு கவர்மெண்ட்டும் உங்களை கன்சிடர் பண்ணி எடுத்திருக்காங்களா, இது எப்படி இருக்கு? அதாவது இது எப்படி சொல்லலாம்னா, என்ன அவங்க வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி திருநங்கையாக அவங்க பார்க்கல, நானும் ஒரு பெண் தான். அப்போ பெண்கள் பாதுகாப்பு, இந்த பொண்ணு இருந்தால் அந்த பொண்ணுங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு என்னை பெண்ணாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை என்னென்னா, ஹானரபிள் சிஎம் சாரை நேரில் பார்த்து அவர்கிட்ட சல்யூட் பண்ணி அவர்கிட்ட இந்த டீமில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லணும்னு ஒரு ஆசை. ஏன்னா இன்றைக்கி நிறையா திருநங்கைகள் வந்து ஹானரபிள் சிஎம் சாருக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, நிறைய பேர் மீடியாவில் பேசுகிறாங்க. பட் அவர் ஆரம்பித்த ஃபஸ்ட் டைம், அதாவது இந்த இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு, நான் வந்து இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க காலத்துலேருந்து போலீஸுன்னு பார்த்தா காக்கி தான், அந்த ஒரு மாதிரி காக்கி ட்ரெஸ்ஸை இவங்கெல்லாம் போலீஸ் அப்படின்னு ஒரு மைண்டில் வரும். ஆனால் அதுலேயும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனரபிள் சிஎம் சார் இந்த டீமை ஃபார்ம் பண்ணதோட எங்களுக்கு கொடுத்துருக்க அந்த யூனிஃபார்ம் வந்து எங்களுக்கு வந்து தனித்துவமாக தெரியும். ஏன்னா காக்கி பேண்ட்டு, ப்ளூ ஷர்ட்டு, கேப்பு, அந்த தூரத்துலேருந்து பார்க்கையிலே மக்கள்லாம் வந்து இப்போ என்னென்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நாள் வந்து சிங்கப்பெண் டீம் என்ன செஞ்சிட போகிறாங்க அப்படின்னா, ஆனால் இதில் வந்து என்னென்னா இப்போ எல்லாருமே நீங்கள் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க, இந்த ட்ரெஸ் உங்களுக்கு காக்கியோட இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லல இந்த பெருமையெல்லாம் எங்களை விட ஆனரபிள் சிஎம் சாருக்கு தான் கண்டிப்பாக சேரும். பார்க்குறவங்களுக்கும் வந்து இப்போ நீ வெளியில் அந்த யூனிஃபார்மோட போடுறவங்களுக்கும் ஒரு சென்ஸ் ஆகும்ல, ஓகே இவங்க இந்த டீமை சார்ந்தவங்க அப்படிங்கிறது. நார்மலாக ஒரு காவலரை பார்க்குறதுக்கும் சரி, இந்த யூனிஃபார்மில் உங்களை பார்க்குறதுக்கும் இன்னும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல? ரொம்ப டிஃப்ரெண்ட். இதில் என்னென்னா, உங்களுக்கு தெரிந்த டீம் ஆரம்பித்தது June 9, June 10 நாங்கள் ஃபஸ்ட்டு எங்களோட டியூட்டி எடுக்கிறோம். அந்த டியூட்டியில் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் தான், அதாவது தமிழ்நாட்டில் இந்த சிஎம் சார் அவங்க ஆரம்பித்த இந்த டீமில் பெண்கள் பாதுகாப்புக்கும் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பான இந்த சிங்கப்பெண் அதிரடி சிறப்பு படையில்
ஃபஸ்ட்டு கேஸு எங்களோட தான். அப்பயே எங்களுக்கு வந்து அந்த ஏன்னா நிறையா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இவங்களாம் சிங்கப்பன் டீம் இவங்க தான் அப்போ நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னு இப்போ என்ன ஒரு பிரச்சனையானாலும் எங்களுக்கு கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சில இடங்கள் நாங்கள் 100 கால்ஸ் கொடுக்க பயமாக இருக்குது அப்படின்னா எங்களோட பர்சனல் நம்பரே நாங்கள் அந்த இடத்துல கொடுத்துட்டு வந்துடும். அவங்க டேரெக்டாக எங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ 100க்கு வந்து கால் போதுன்னா அது டேரெக்டாக உங்களுக்கு தான் டேரெக்டாக எங்களுக்கு தான் ஃபார்வர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து நம்ம 100 கால் பண்ணோம்னா அந்த லிமிட் என்ன லிமிட்டோ ஒரு கீழ்ப்பாக்கம், மைனாவரம், அண்ணா நகர் இந்த மாதிரி அந்த லிமிட்டு கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ அவங்க ஒரு லொக்கேஷன் சொல்கிறாங்கன்னா அந்த லொக்கேஷனுக்கு ஒரு 7 ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஒரு 2 டீம் இருக்கிறோம். மார்னிங் அண்ட் ஈவினிங்ஸ் 2 ஷிஃப்ட்டு பார்க்குறோம். 7 to 2, 2 to 12 எங்களோட ஷிஃப்ட் டைம். நாங்கள் இன்றைக்கி நான் ஆஃப்டர்நூன் போகணும். ஓகே ஓகே. அப்படி இருக்கல எங்களுக்கு இப்போ நாங்கள் போகிற டயத்துக்கு ஒரு 2 மணிக்கு ஒரு 3 மணிக்கு வந்து எங்களுக்கு ஃபோன் வருது ஏதோ ஒரு ஸ்டேஷன். அது எங்கள் லிமிட்டாக இருந்தால் உடனே எங்களை டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு கண்ட்ரோல் ரூம் கொடுத்துட்டாங்க, ஒரு ஹெட் குவார்ட்டர் கொடுத்துட்டாங்க. அதேமாதிரி எங்கள் ஹெட் குவார்ட்டர் ஐஜி மேடமும் எங்களுக்கு எல்லா ஃப்ரீடம் கூட நீங்கள் வந்து தைரியமாக நம்ம பெண்கள் குழந்தைகளை பாதுகாப்ப நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களை நாங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவங்களே எங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுபடி இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ 100க்கு அவங்க கால் பண்ணாலும் டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். இப்போ சொல்லையிலே அவங்க சொல்லிடுறாங்க, சார் எனக்கு பிரச்சனை படி எங்களுக்கு சிங்கப்பன் டீமை கனெக்ட் பண்ணுங்கள். அவங்க சொன்னோடனே அவங்க எந்த லொக்கேஷன் கூட அந்த டீமுக்கு வந்து ஒரு சென்னையில் வந்து மொத்தம் வந்து 12 வண்டி இருக்குது ஒரு ஜோனுக்கு. ஐ மீன் நம்ம ஈஸ்ட் ஜோன் எடுத்த கீழ்ப்பாக்கம், ட்ரிபிள் கேன்னு, மயிலாப்பூர் 3 இதுக்கும் 3 வண்டி கொடுத்துருக்காங்க. 3 வண்டிக்கு 2 டீமு. அப்போ 6 டீம் இருக்கிறோம். அந்த மாதிரி 4 ஜோனு வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்து, ஈஸ்ட் இப்படிங்கிற மொத்தம் 12 வண்டி கிடச்சிருக்குது. 12 டீம் 24 டீமாக இருக்கிறோம். அவங்க எந்த லொக்கேஷன் கொடுவாங்க அந்த டயத்துக்கு நாங்கள் அங்கே போயிடுவோம். அதே மாதிரி உங்களோட இதுவுமே ரிப்போர்ட்டிங்குமே வந்து நீங்கள் வந்து யாருக்கு இது வந்து உங்களோட ஸ்டேஷன் சார்ந்த எஸ்ஐக்கு இருக்குமா இல்லை டேரெக்டாக? இல்லை டேரெக்டாக எங்களுக்கு வந்து டிஎஸ்பி மேடம் இருக்கிறாங்க 2 பேர். ஐஜி மேடத்துக்கு அடுத்த லெவலில் கீழே இருக்கிறாங்க. சங்கீதா மேடம், ராஜலக்ஷ்மி மேடம்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே வந்து எங்களுக்கு நோடல் ஆஃபீஸர்னு ஒருத்தங்களை நியமிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு நோடல் ஆஃபீஸர் வந்து கீழ்ப்பாக்கம் ஏசி மேடம். அதாவது நம்ம ஈஸ்ட் ஜோன் ஃபுல்லாகவே அவங்க தான் பார்க்குறாங்க. அவங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணல, குரூப் இருக்குது. இந்த மாதிரி நாங்கள் டியூட்டிக்கு வந்துட்டோம்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களை போட்டுட்டா அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்குன்னு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம், எத்தனை மணிக்கு டியூட்டி முடியுது, என்ன கால்ஸ் அட்டன் பண்ணுறோம், எல்லா டீட்டெயிலும் அப்போக்கப்போ அந்த குரூப்பில் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது, இப்போ தீபிகா இருக்கீங்க, உங்கள் டீமுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அது எவ்வளோ ரெக்டிஃபை ஆகுதுங்கிறது நீங்கள் அப்டேட் பண்ணணுமா? கண்டிப்பாக. அப்படி இப்போ அந்த கேஸ் அந்த கம்ப்ளைண்ட் வந்து அந்த குற்றம் அங்கே வந்து ஏதோ குற்றம் நடந்திருக்கு, அது வந்து உண்மை தன்மையற்றதான் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் போய் செக் பண்ணி அது உண்மை தன்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த லிமிட்டில் என்ன ஸ்டேஷன் வருதோ அது வந்து உமன்ஸ் ரிலேட்டிவோ வேறு ஏதோ ஒரு கேஸ் விஷயமா உமன்ஸ்க்காக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த உமன் ஸ்டேஷன்லையோ எல்என்டோ ஸ்டேஷன்லையோ கண்டிப்பாக அந்த ஆப்போசிட் பார்ட்டியை கொண்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது எங்களோட வேலை. நீங்கள் பதவி ஏற்றதுக்கப்புறம் வந்திருக்கா கேசஸ் வந்திருக்கா இல்லை எத்தனை கேசஸ் எதுவும் அட்டன் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் டியூட்டி ஏறின ஃபஸ்ட்டு கேஸே எங்களோட கேஸ் தான். எங்களோட எங்களுக்கு கொடுத்த ஒரு சரகத்தில் ஒரு கால் ஒரு 100 கால்ஸு ஒரு பெண்ணுக்கிட்ட ஒருத்தர் குடிப்பதில் தவறாக ட்ரை பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு கால் அட்டன் பண்ணோம். போனால் அங்கே நடந்தது உண்மைங்க அவங்கள கொண்டு போய் அந்த லிமிட்டில் இருக்க ஸ்டேஷனில் உமன் ஸ்டேஷனில் ஒப்படைச்சு அவர் ரிமாண்ட் பண்ணிட்டோம். அன்றைக்கே ரிமாண்ட் பண்ணிட்டோம் ஒரே நாள். அது வந்து எங்களுக்கு வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையோட முதல் கேஸு நாங்கள் தான். அது ஓகே. ஸோ சொல்யூஷனும் ஈஸியாக இருக்கு இல்லையா? ஈஸியாக. அதாவது இப்போ வந்து சட்டம் ஒழுங்கு இப்போ 100 கால் கொடுத்து சட்டம் ஒழுங்கு போய் அந்த இடத்துல வந்து பேசணும்னா ஒரு திடீர்னு சாருங்களே போவாங்க. அந்த உமன்ஸ் கிட்ட போய் விசாரிக்க கொஞ்சம் அவங்களும் சில விஷயங்களை தயக்கம் பண்ணி சொல்லலாம். ஆனால் இப்போ நாங்கள் பெண்களாக போகையில் அவங்க தைரியமாக எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புக்கு பெண்கள் இருக்கிறாங்க தைரியமாக அப்படின்னு அவங்க ஒரு இதாக இருக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி நீங்கள் சொன்னதில் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அது உண்மையா இல்லை உண்மைத்தன்மையற்றதா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணுவோம். அதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா இந்த நிறைய ஃபேக் கால்ஸும் வரலாம், இல்லை வந்து உண்மையான கால்ஸும் வரலாம். அதை வெரிஃபை பண்ணுறதுக்கான ரைட்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? கொடுத்துருக்காங்க. இது ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த கதை இது வந்து எந்த டாபிக் சொன்னேன்னா வீட்டில் சும்மா கொலாயடி சண்டை உன்னை குழந்தைய வச்சு போலீஸ் வருவாங்க என்னை தப்பாக பார்த்தான்னு போய் சொல்லணும்னு குழந்தைய மிரட்டியிருப்பாங்க. அப்போ குழந்தை என்ன பண்ண அம்மா அப்பா சொல்கிறதான் சொல்லும். எங்களுக்கு அதுக்கான ட்ரிக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கும். அப்போ அந்த குழந்தைகிட்ட நாங்கள் பேசல அது 1-2 வாட்டி கேட்கல கரெக்டாக சொல்லுவோம். 2வது வாட்டி போயில அது வளர ஆரம்பிச்சிடும். அப்போ அது உண்மை தன்மையற்றது. அதேமாதிரி நாங்களும் இப்போ விழிப்புணர்வு ஸ்கூல், காலேஜு, பொது இடங்கள், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட்ஸ்லாம் விழிப்புணர்வு கொடுக்கலையும் இதையும் சொல்லிடுறோம் ஒரு வார்த்தை. அதாவது உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்புங்க நாங்கள் இருக்கிறோம், உங்களை வந்து நாங்கள் கண்டிப்பாக பாதுகாத்துருவோம் எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஆனால் அந்த நீங்கள் கொடுக்குற குற்றச்சாட்டு வந்து உண்மை தன்மையற்றதாக தான் நீங்கள் அதில் குற்றவாளி ஆகிடுவீங்க அப்படிங்கிற தகவலையும் அவங்களுக்கு சொல்லிடுறோம். ஓகே. ஏன்னா வந்து அவங்க வந்து இப்போ வந்து அவங்கெல்லாம் இருக்கிறாங்க சிங்கப்பன் டீம், நம்ம ஏதாவது போய் கேஸ் கொடுக்கலான்னு மைண்டு வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் பேசுகிற இடத்துலையும் சொல்லிடுறோம்.
நீங்கள் கொடுக்குற வழக்கு வந்து உண்மையான வழக்காக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான சட்ட ரீதியாக என்ன எங்களால் உங்களுக்கு உதவி பண்ணுமோ அதை செஞ்சுருவோம். ஆனால் நீங்கள் கொடுக்குற குற்றச்சாட்டு உண்மைத்தன்மையற்றதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் தான் குற்றவாளி அவங்களுக்கு மேலேயும் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியே நாங்கள் சொல்கிறதுனால இது வரைக்கும் அந்த மாதிரி உண்மைத்தன்மையற்ற கேஸ் எதுவும் வரல, உண்மையான கேஸுங்களே. பட் ஓகே தான். ஏன்னா இப்படி ஒரு படை ஆரம்பிச்சு அதில் வந்து ஈக்குவலாக கொடுக்குறாங்க. அந்த தவறான குற்றச்சாட்டு வச்சாலும் அவங்க மேலேயும் வந்து வழக்கு பாயும் அப்படிங்கிறதும் வந்து இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றா கண்டிப்பாக. ஏன்னா வந்து ஆனரபிள் சார் சிஎம் சார் சொன்னது பெண்கள் குழந்தைகள் ஒரு குற்றச்சாட்டப்பட்ட நபர் தண்டிக்கலாம், ஆனால் அதில் நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு அப்படி இருக்கல. அதுக்கான நாங்கள் என்ன பண்ண முடியும் அந்த வேலைகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான். இப்போ எல்என்டோக்கும் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இப்போ எல்என்டோவில் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ப்ராசஸ் ஆகி எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் ஆகுறதுக்கும் அதே வந்து எனக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையில் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, இல்லை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது? கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக நடக்குதுங்கிறத விட அது வந்து எப்படி குயிக் ரியாக்ஷன், ரொம்ப அதிவிரைவுங்கிற மாதிரி. அதனால தான் இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை அதிவிரைவில் நடக்கிறதுக்காண்டி தான். இப்போ வந்து அவங்க போய் விசாரிக்கணும், அந்த இடத்த பார்க்கணும். சில இடங்களில் வந்து போகையில் வந்து இப்போது எல்லண்டோலேருந்து ஒரு சிலர் போகையில் அங்கே ஏதாவது ஒப்பனாக சொல்லணும்னா ஒரு வட்டமாக யாரோ ஒருத்தவங்க வந்து அங்கே தடுக்கிற மாதிரி வரும், அரசியல் கட்சி அரசியல் பிரமுகர்கள் வரலாம். ஆனால் வந்து நாங்கள் போகையில் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த பெண்களுக்கு வந்துடும். ஏன்னா வந்திருக்கு சிங்கப்பெண் டீம், எங்ககிட்ட எல்லா அதிகாரமும் இருக்குது. அதாவது அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட நபரை ஃபஸ்ட்டு அந்த இடத்துலேருந்து மீட்டு அவங்கள ஒரு பாதுகாப்பு நாங்கள் கொடுக்குறோம். ரெண்டாவது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றவாளின்னு நிரூபித்தா சட்ட ரீதியாக என்ன தண்டனையோ அதை நாங்கள் பண்ணல, அது இன்னும் கொஞ்சம் குயிக் ரியாக்ஷன்லாம் நடந்துருக்கு. ஒரு அட்டென்ஷன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்குது. இப்படி ஒரு அரசோட வந்து ஒரு சிறப்பு அதிரடிப்படை, அந்த அதிரடிப்படைக்குள்ளே நம்ம வருவோம், நம்மளும் இந்த மாதிரி வந்து கேசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னைக்காவது நினச்சி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை, சத்தியமாக இல்லை. ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் ஆல்ரெடி வந்து சில கஷ்டங்கள் ஸ்ட்ரகிள், சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்கிறேன், இந்த சொசைட்டியில் ரன் பண்ண கஷ்டப்பட்டு இன்றைக்கி நான் ஒரு போலீஸ் காவலராக வரையில நான் லைட்டாக ஸ்டாண்டர்ட் ஆகிட்டேன். இப்போ என்னோடய லைஃப்பில் நான் எல்லாருக்கும் என்னால் உதவி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் தான் நான் வந்தேன். ஆனால் இதில் சிறப்பாக இந்த பெண்கள் பாதுகாப்புங்களே எனக்கு வந்து இந்த டீம் கிடைச்சது வந்து மிகப்பெரிய வரம் தான் சொல்லுவேன். எல்லோரும் சொல்லுவாங்க இது ஸ்பெஷலு, நீ லக்கு. இது எனக்கு மிகப்பெரிய வரம். இந்த டீமில் சேர்ந்தது எனக்கு வரம் தான். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண் விழுந்தப்ப அப்போவே அந்த முதல் இது பண்ணுவீங்க, ப்ளஸ் ஒரு லேடி வந்து அடித்தாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அப்படி இருந்துட்டு இன்றைக்கி அதே மாதிரியான ஒரு பெண்கள் பாதுகாப்பு படையில் அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய பணிகள் இருக்கிறதுங்கிறது எப்படி இது நினச்சி பார்த்தீங்களா, கனெக்ட் பண்ணி பார்த்தீங்களா? கண்டிப்பாக நான் கனெக்ட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ஹெல்ப் சென்ஸ் அதிகம். அதாவது நான் திருநங்கையில் இருக்கையில் யாசம் கேட்டு தான் வாழ்ந்தேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ அந்த இடத்துல நான் யாசம் கேட்குறேன்னா ஒரு ஹேண்டிகேப் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துருவேன். ஏன்னா வந்து எனக்கு ஒரு 10 பேர் கொடுத்துருவோம் அந்த யாசகங்கிறது. அந்த ஒரு ஹேண்டிகேப்டோ ஒரு வயசானவங்க யாரோ வந்தால் ஒருத்தங்கிற இருப்பேன். அப்போ தான் நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லி நான் அவங்கள ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுத்து எனக்கு அப்பத்துலேருந்தே அந்த பழம். அப்படிங்கிற இந்த ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இந்த பிரச்சனையில் ஆமாம் ஐ மீன் இந்த ஒரு ட்ரெயின் இன்சிடென்ட் நடக்குது, என் மைண்டு செட் ஆகுது. அப்போ நான் போலீஸ், அப்போ அந்த 3 சர்க்குலர் ஆகையில் நான் போலீஸ் ஆகிட்டா நல்ல மைண்டு வந்து யூஸ் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், எல்லாருக்கூடயும் நல்ல ஒரு சகசமாக நம்ம போலீஸுன்னு ஒரு அதிகார தோரணை இல்லாமல் பழகணும்னு மைண்ட். ஆனால் அதுலேயே ஒரு ப்ளஸ் அந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை எனக்கு இன்னும் ப்ளஸ் என்னென்னா, எங்கே போனாலும் இந்த ஆன்டி போலீஸ் சிறப்பு படையில் இருக்காங்க திருநங்கை இவங்களை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு எனக்கு இன்னும் அவங்க பேச அப்போ இன்னும் நான் பெண்களுக்கு இன்னும் நிறையா பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு நான் என்னோட தாய் தங்கை என்னோட பிள்ளைகளாக என்னோட பெண் பிள்ளைகளாக கண்டிப்பாக அந்த பெண் குழந்தைகளை நான் பார்க்கணும்னு என் மைண்டில் என்ன செட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அதிகமாகவே ஏதாவது கோரிக்கை இருக்கா அரசுக்கோ இல்லை முதலமைச்சருக்கோ வந்து இந்த நேரத்தில் ஏதாவது கோரிக்கை அப்படிங்க? கண்டிப்பாக இருக்குது. இந்த டீமில் வந்து என்னை செலக்ட் பண்ணதுக்கு நான் என்னை பெண்களாக செலக்ட் பண்ணாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன் ஆனரபிள் சார் சிஎம் சாருக்கு. ரெண்டாவது வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை, சிஎம் சாரை வந்து நேரில் பார்க்கணும். அந்த யூனிஃபார்மில் நான் இந்த டீம் ஆரம்பித்த ஆனரபிள் சார் சிஎம் சாருக்கு நான் என்னோட மரியாதை கொடுக்கணும் கண்டிப்பாக. நான் வந்து எங்கள் போலீஸில் வந்து எங்கள் உயரதிகாரிகளுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை தான் அவங்களுக்கு வந்து அந்த பொண்ணு கேரக்டர் நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்து அந்த சல்யூட் தான் மிகப்பெரிய மரியாதை. அதை நான் ஆனரபிள் சிஎம் சாருக்கு நான் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த 2 கோரிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்கு. ஓகே, ரொம்ப நன்றி. நன்றி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.